எல்லாரும் இணைஞ்சு முயற்சி செய்யலாம், கண்டிப்பாக ரோடு பெற்றுருவோம். சரிங்களா? அந்த பக்கம் 10 அடி இடையில 7 மீட்டர் வச்சு போட்டு கொடுக்குற போது நான் முடியாது, எங்களுக்கு விற்கிற போது சித்ராவிலிருந்து பிருந்தாவன் நகர் வரைக்கும் 40 அடி ரோடு அப்படின்னு தான் விற்றுருக்குறீங்க. அது முடியாதுங்கிற போது அன்னத்த கவுன்சிலராக இருந்த மணி அண்ணன் கண்டிப்பாக வந்து இந்த ரோடை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் கொடுப்போம், இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு எங்களுக்கு ஆதரவாக சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோடு பேட்ச் தான் போட்டிருக்கிறாங்க. அந்த ரோட்டில் 2 பக்கமே வண்டி தான் நிற்கி. இதை என்னென்ன பேட்ச் போடுறோம்னா இதே நிலை இது பண்ணி நகரில் இல்லைண்ணா, நான் வந்து மாநகராட்சி சொல்லலை. இல்லை பேரூராட்சி இருக்கும்போது போட்ட ரோடுங்க. இல்லைண்ணா, மாநகராட்சி இல்லை, மாநகராட்சி சொல்ல பாதிப்போ அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் நாங்கள் போராட்டத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கோம். யூஜிடி எல்லாம் பாதிச்சு கொஞ்சம் மேலே வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்ற மாதிரி இருக்குன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதிகாரிகள் ஒத்துழைப்பு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்க. பட் அவங்க சக்திக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இதையவே வந்து எல்லா பக்கமும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்க செய்யலை. இதுக்கு முன்னாடி ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன் சார். எத்தனை வாட்டி கொடுத்துருக்கீங்க? 5 முறை கொடுத்துருக்கேன். ஏதாவது கடைசி பதில் என்னங்க? எந்த ரிப்ளைம் இல்லை, எல்லாமே ரெஜிஸ்டர்ட் தபாலா தான் கொடுத்தா, எந்த ரிப்ளைம் இது வரைக்கும் இல்லை. 5 தடவைன்னு கடைசியாக வந்து 23/10 என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் மனுவாக கொடுத்துருக்கோம். 11 பேர்த்துக்கு சிஎம், கலெக்டர், டிஆர்ஓ, உள்துறை அமைச்சர், மொத்தம் 11 பேருக்கு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எல்லாத்தையும் சேர்த்து 11 பேருக்கு நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம். சரி, இது சம்பந்தமா வந்து பொறுப்பு அமைச்சர் இருக்காங்களா, அவங்ககிட்ட ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்களா? எப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் எப்போ நாங்கள் இது ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கோம். முதலமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், ஏர்போர்ட் டைரக்டர் கொடுத்துருக்கோம், 11 பேருக்கு கொடுத்துருக்கோம், நேர்லையும் கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லையுமே அத்தனை வீட்லையும் கையெழுத்து வாங்கி மக்கள் இயக்கமாக கொடுத்து, இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து யாருமே லேவட் போடல. அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சர் தென்மண்டல இயக்குனர், தென்மண்டல இயக்குனர், அதாவது டைரக்டர், சென்னை விமான நிலைய டைரக்டர், நில எடுப்பு தாசில்தார், பிஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ, மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆணையாளர் கோவை மாநகராட்சி, ஆணையாளர் காவல்துறை கோவை மாநகர், மாநகராட்சி பொறியாளர், தனி வட்டாட்சியர், செயற்பொறியாளர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், உதவி ஆணையர் கிழக்கு மண்டலம். இது எப்போ கொடுத்ததுங்க? 23/10/2020. இது வந்து கடைசியாக கொடுத்தது. 2 வருஷமா எந்த ஒரு இதுவும் இல்லை. எந்த விதமான பதிலும் பண்ணல. அக்னாலஜ்மெண்ட் மட்டும்தான் வந்துச்சு. எந்த பதிலும் கொடுக்கல. அதில் என்ன பதில் வந்ததுங்க? இல்லை சார், அக்னாலஜ்மெண்ட் கார்டு மட்டும்தான். கார்டு மட்டும்தான், வேற எதுவும் ரிப்ளை வரல. அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு அத்தாரிட்டி தான் வந்துச்சு ஒழிய எந்த இதுவும் இது வரைக்கும் பதில் சொல்லல.